சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் சிரமமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், தற்போது அங்குள்ள சூழல் என விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள புலியூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்பொழுது மழைநீரானது தேங்கி நின்று மாணவிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றார்கள். அதாவது இந்த பகுதியில் மழை எப்போதெல்லாம் பெய்யுதோ அப்போதெல்லாம் பள்ளி முழுவதுமே மழைநீர் தேங்கி நிற்பதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது மழைநீர் வடிகால் பணிகள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டதா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. தினந்தோறும் இந்த கோடம்பாக்கம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய ஒரு பிரதான சாலையாக இருக்கிறது. இந்த பகுதியில்தான் புலியூர் பகுதியில்தான் பள்ளிக்கூடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது பள்ளி வளாகத்திற்குள் மழைநீரானது அதிகளவு தேங்கி நின்று மாணவிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பள்ளி வளாகத்திற்கு உள்ள தரைப்பாலம் முழுவதுமே தெரியாத அளவிற்கு மழைநீரானது அதிகளவு தேங்கி நிற்கின்றது. இதனால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி வளாகத்திற்குள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பள்ளி எதிரேவும் மெட்ரோ பணிகளுக்காக கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் மழைநீர்கள் என்பது அதிக அளவு தேங்கி நிற்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் இந்த பகுதியில் எப்போதுமே மழைநீர் அதிக அளவு தேங்கி நிற்பதாகவும், குறிப்பாக பள்ளிகளில் மழைநீர் தேங்கி நின்று பள்ளி மாணவர்கள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றார்கள் என்ற வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். எப்போதுதான் இதன் பணிகள் முடியும் எனவும் தெரியவில்லை எனும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கப்படுவதாக தமிழக அரசு சார்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் தற்போது வரை இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைத்தார்களா என்று தெரியவில்லை என்ற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களிடையே எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி நாம் வந்தபோது உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை என்ற ஒரு கட்டுப்பாடும் பள்ளி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர்கள் வெளியே நின்று கூட ஒளிப்பதிவு செய்யும் பொழுது கூட இங்கே யாரும் செய்யக்கூடாது, தலைமை ஆசிரியரின் உத்தரவு என இங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன்கள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் பிரச்சனையாகவே இந்த பகுதி இருக்கிறது. குறிப்பாக இந்த பள்ளி எப்பொழுதுமே மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கிய பகுதியாகவே விளங்குகிறது. தற்போது வரை இதுக்கு விடை கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. உடனடியாக இந்த பகுதியில் தமிழக அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த பகுதியில் மழைநீர் தேங்காதவாறு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் படும் இன்னல்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.